வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 28 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கு வெப்பம் 102 டிகிரியை தொட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்திற்கு மேற்கே திருச்சி, மதுரை மற்றும் கரூர், ஈரோடு, அதேபோல் பாளையங்கோட்டை, விருதுநகர், சிவகாசி மற்றும் பல்வேறு இடங்களில் 100 முதல் 102 டிகிரி வரை பதிவாகி இருக்கிறது. நாளை இன்னும் 1 டிகிரி 2 டிகிரி கூடலாம், 104 டிகிரி வரைக்கும் போகலாம். ஞாயிற்றுக்கிழமை நாளை தான் உச்சபட்ச வெப்பம். ஏப்ரலில் கூட இந்த வெப்பம் அந்த அளவுக்கு வெப்பம் உயர்மாங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் நாளை ஏப்ரல் மாத வெப்பத்தை விட கூடுதலாக வெப்பமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் 104 டிகிரியை ஏதாவது ஒரு இடத்துல எட்டலாம். 104க்கு மேல் போகாதுன்னு சொன்னோம். அந்த 104 நாளையே பதிவாகலாம். 105 எங்காவது ஒரு இடத்துல பதிவாகலாம். அது ஏப்ரல் மேயில் பதிவாகலாம். ஆனால் நாளை 104 டிகிரி வரைக்கும் ஓரிரு இடங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. 100, 101, 102 பல இடங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதற்கப்புறம் நாம் எதிர்பார்த்த இடிமழை கேரளாவில் தொடங்கிடுச்சு. 29 தொடங்கும்னு எதிர்பார்த்தோம். 28 இன்றைக்கே தொடங்கிடுச்சு. இன்றைக்கே நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் பகுதியிலையும் இடிமழை காணப்படுகிறது. வால்பாறைக்கு தெற்கு மேற்கேயும் இடிமழை, மூணாறு பக்கத்துலேயும் இடிமழை, கொடைக்கானல் பகுதிகளிலேயும் ஒட்டிய மேற்கு பகுதியில் இடிமழை ஆங்காங்கே தொடங்கியிருக்கு. இன்றைக்கு கேரளாவை விட்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வரலாம். ஆனால் மேற்கு சரிவில் மட்டும் இருக்கும், கேரளா பக்கம் மட்டும் இருக்கும். அதாவது கூடலூர், பந்தலூர் அந்த பக்கம் மட்டும். நாளை 29ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி கூட வரலாம். கொடைக்கானல், வால்பாறைக்கும் உண்டு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், தேனி மாவட்டத்தின் கேரள எல்லையோரத்திற்கும் நாளை 29ஆம் தேதி மாலை இரவு மழை வாய்ப்பு உறுதி. 30, 31 அதே போல் அதே இடத்துல கேரள எல்லையோரத்தில் மட்டும் இருக்கும். கொஞ்சம் கர்நாடக எல்லையோரத்திற்கும் வரலாம்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். 30, 31 1, 2 கர்நாடக எல்லையோர மேற்கு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும், பெருசாக இருக்காது. 2ஆம் தேதியிலிருந்து அப்படியே பிக்கப் ஆகும் இடி மின்னல் மழை. இப்போ ஏறிக்கிட்டு இருக்க வெப்பம் எல்லாமே வெப்பத்தால் லேசாக்கி மேலெழும்பிய அந்த ஈரப்பதத்தை வளிமண்டலத்தில் அந்த நீராவியை உறைய செய்து கொண்டிருக்கு. இது வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழைப்பொழிவில் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆலங்கட்டி மழையும் இடி மின்னல் காற்றுடன் மழைப்பொழிவையும் கொடுக்க தொடங்கும். 2ஆம் தேதியே தென்கடலோரத்தில் வாய்ப்பு இருக்குது. 3ஆம் தேதி உறுதியாக உண்டு. ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஒதுக்கி தான் அட் எ டைமில் எல்லா ஊருக்கும் கொடுக்காது. ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் அந்த மழை வரும். அருகிலே சில ஊர்களை ஒதுக்கும், அருகிலே பல ஊர்களுக்கு கனமழை பொழிவையும் கொடுக்கும். 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை இதில் 3, 4 ஒதுக்குதல் கொஞ்சம் இருக்கும், கூடுதலாக இருக்கும். ஆனால் 5 ஒதுக்குதல் குறையும். ஒதுக்கும், அன்னைக்கு கூட ஒதுக்கும். 5ஆம் தேதி ஒதுக்குதல் குறையும். 6, 7, 8 வட உள் மாவட்டங்கள், வடகடலோரத்துக்கெல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கிடும். சென்னை, திருவள்ளூருக்கெல்லாம் வடகடலோரத்திற்கு எல்லாமே. ஆக 6, 7, 8 நல்ல மழை பொழிவு. 12ஆம் தேதி வரைக்கும் இந்த வாய்ப்பு. ஆக இன்றே கேரளாவில் தொடங்கிய மழை 2ஆம் தேதி வரை கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் கேரள எல்லையோரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு மாவட்டங்களுக்கு வரும். பெரிய ஒதுக்குதல் இருக்கும், குறைவான பரப்பில் மழை இருக்கும் 2ஆம் தேதி வரைக்கும். 3ஆம் தேதியிலிருந்து டெல்டா தென் மாவட்டங்கள் அப்படி அதே நேரத்தில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் 5ஆம் தேதிக்கு பிறகு ஒதுக்குதல் என்பது குறையும். ஆனால் ஒதுக்குதல் இருந்து கொண்டிருக்கும். ஒதுக்கி 12ஆம் தேதி வரை மழை பெய்து கொண்டிருக்கும். மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரத்தில்
கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை காலை நேரத்திலும் பிறகு மதியம் மாலை நேரத்தில் உள்ளேயும் மீண்டும் முன்னிரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இடிமழையும் வரும். அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டு. 5லிருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்கும், உங்களுக்கும் உண்டு. இதில் நிறைய விவசாயிகள் கடந்த முறை வேதாரண்ய பகுதியில் எள் பாதித்திருக்கிறது, இப்போது மழை பெய்யுமா, அதே போல் பெய்யுமா, எள்ளுக்கு மீண்டும் பாதிப்பு ஏற்படுமா, சிலர் எள் மீண்டும் விதைக்கலாமா, அதே போல் பருத்தி சாகுபடிக்கு கடந்த மழை நல்ல பயன் தருந்தது, நாங்கள் உரமிட்டோம், நன்றாக வளர்ந்திருக்கிறது. இப்படி மழையை முன்கூட்டியே சொன்னால் அந்த நாட்களில் நாம் உரமிட்டு கொள்ளலாம். மழை பெய்தால் அது பருத்திக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் நம்ம முன்கூட்டியே உரமிடுவதில் என்பது கொஞ்சம் உறுதிப்படுத்த முடியாத சில நாள்லாம் இருக்குது. அதனால் சில நேரங்களில் காய்ந்து விடலாம். ஆகையினால் 100% உறுதியாக மழை பெய்யக்கூடிய நாள் அதற்கு அதாவது நெருங்கக்கூடிய நாள், அதாவது இந்த 5ஆம் தேதி 3ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய மழையை 1ஆம் தேதியிலேருந்து உறுதிப்பட எந்த ஊருக்கு எப்படிப்பட்ட மழைன்னு நம்ம உறுதிப்படுத்தி சொல்லலாம். இப்போது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ மழைன்னு சொல்ல முடியல, அதுலேயும் ஒதுக்குதல் இருக்கும். ஆனால் மழை உண்டு. மழை தமிழ்நாட்டுக்கு 3ஆம் தேதியிலேருந்து தொடங்குது, 12ஆம் தேதி வரை இருக்குது. உங்கள் பருத்தி வயலுக்கு எந்த தேதியில் மழை பொழிவை கொடுக்கும் உறுதியாக 100% உறுதியாக, இதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம் அந்த தேதியை. ஆனால் மழை இருக்கும். இன்றைக்கு எதிர்பார்க்கிற மழை நாளை மறுநாள் கூட வந்து பெய்யலாம், இன்றைக்கு எதிர்பார்க்கிற மழை நாளை கூட பெய்யலாம். அதனால் உதாரணத்திற்கு நான் சொல்கிற மழையெல்லாம் 3ஆம் தேதி தான். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான், பிற மாவட்டங்களுக்கு 3ஆம் தேதிக்கு மேலே தான் உறுதினா, 5ஆம் தேதிக்கு மேலே ஏப்ரல் 5க்கு மேலே தான். உதாரணத்திற்கு நாம் சொல்கிற நாளில் பெய்யணும்னா அது உறுதியாக 100% உறுதிப்படுத்திய பிறகு அறிவிக்கிறேன். அதனால் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்தல் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக மீண்டும் கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி இறுதியில் வடகடலோரம் கொடுக்கும். மேலும் ஒரு சிறப்பு தகவல், ஏப்ரல் மாத 15 தேதிக்கு மேலே, அதாவது 12ஆம் தேதி வரைக்கும் அந்த மழை இருக்குது. ஒரு 2-3 நாளைக்கு வெயில் இருக்கும்னு சொன்னோமா, அதுக்கப்புறம் வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது தீவிர தாழ்வு பகுதியோ அல்லது மண்டலமோ டிப்ரெஷனோ உருவாக வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 3ஆவது வாரத்தில் தெரியுது, அதாவது 15லேருந்து 20ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதிக்குள்ளே. ஆனால் அது எங்கே போகும் என்பது ஆய்வில் இருக்குது. அது கொல்கட்டாவுக்கா அல்லது மேற்கு வங்கமா அல்லது ஒடிசாவா, ஆந்திர பிரதேசமா, தமிழ்நாடா, இவை ஆய்வில் இருக்குது. கண்டிப்பாக அதை வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம். 3ஆவது வாரம் வங்கக்கடலில் வலிமையான நிகழ்வு, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது தாழ்வு மண்டலம் இருக்க வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற அளவில் இருக்கலாம். அது எப்போ? ஏப்ரல் 15க்கு மேலே 22க்குள்ளே இருக்குது. தமிழ்நாடா, ஆந்திர பிரதேசமா, ஒடிசாவா, மேற்கு வங்கமா, அதே போல் பங்களாதேஷா, வங்கதேசமா என்பதே நம்ம ஆய்வில் இருக்குது. வங்கக்கடலில் அந்த 3ஆவது வாரம் வலுவான ஒரு நிகழ்வு உருவாவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை வெயில் தொடர்ந்து இருக்கும், கொஞ்சம் மேற்கே குறையும். நாளைக்கு கொஞ்சம் உச்சபட்ச வெயில் தாங்க எல்லா மாவட்டத்துக்கும். நாளைக்கு 104 வரைக்கும் எட்டும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு மேலே போகாது, அடுத்த நாள் குறைய ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து குறைய ஆரம்பிச்சிடும், குறைஞ்சி 100க்குள்ளே 101க்குள்ளே இருக்கும். பிறகு 98க்கு குறைஞ்சிரும். வரக்கூடிய 3ஆம் தேதியிலேருந்து 96, 98, 95 அப்படி தான் இருக்கும். உள் மாவட்டங்களில் கடலோரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஆகவே வெயில் குறைவதற்கு வாய்ப்புள்ள நாள் 3ஆம் தேதியிலேருந்து, மழைக்கு வாய்ப்புள்ள நாள் 3ஆம் தேதிக்கு பிறகு. ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.